ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா ரொம்ப நாளா ஜாலியாக காணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் உடம்பு சரியில்ல. தீபாவளிலாம் நீங்கலாம் எப்படி கொண்டாடுனீங்க? நான்லாம் தீபாவளிலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த வாட்டி. ரொம்ப கிராண்டாலாம் இல்ல. ஊருக்கு போகல. இந்த வாட்டி தஞ்சாவூர் போகல. இங்கேயே இருந்தாச்சு. சேலத்திலேயே இருந்தாச்சு. சேலத்தில் நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம பழனி தான் போனோம். பழனி போய்ட்டு நல்லா சிறப்பாக தரிசனம்லாம் பார்த்து தங்க தேர்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இது தீபாவளி அன்னைக்கு மறுநாள் தான். ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் செடியெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு கூட கொஞ்சம் விட்டுச்சு. மற்றபடி ஒரு வாரமே மழை தான். நம்ம வந்து மிளகாய் செடி பாருங்கள். மிளகாய் நல்லா கொத்து கொத்தாக வச்சுருந்தா மிளகாய் நம்ம தனியாக விதையெல்லாம் போடுறதில்ல. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த விதை வந்து விழுந்து இது மட்டும் முளைக்கிறது தான். நல்லா நிறைய மிளகாய் செடி 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு மிளகாய் காய்ச்சிருக்கு. கொத்தமல்லி புதினா தலையும் அப்படி தான். நான் வந்து ஊனி வச்சது தான் அது. அது ஃபுல்லாக படர்ந்து எவ்வளோ தளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான கீரை. இது ஃபுல்லாக அந்த ரோஸ் செடி வச்சுருந்தேன். பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிறைய ரோஸ் செடி வச்சுருந்தேன். அதெல்லாம் பட்டு போச்சு. தண்ணி ஊற்றாதனால எல்லாம் பட்டு போச்சு. நம்ம இங்கே வரும்போது எல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வைக்கல எதுவுமே. கொஞ்சம் கொஞ்சம் செடி தான் இருக்குது நம்ம வீட்டில். நான் இருந்தால் நிறைய செடி வைக்கலாம். இப்போ வந்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சம் செடி தான் நான் வச்சுருக்கேன். இது அப்படியே மழை பெய்யும் போது தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துடுது. ஆனால் மிளகாய் செடி தான் அதிகம் இருக்குது வீட்டில். மிளகாய் செடியும் அது பேர் மணத்தக்காளி கீரை. கீரை தான் நிறைய இருக்குது. மற்றபடி புதினா இருக்குது. கொத்தமல்லி நிறைய இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானலாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டேன் நான். இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மஞ்சள் செடி பாருங்கள். இதெல்லாம் ஊர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது. இந்த மஞ்சள் செடி பூலாம் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் நிறைய கொஞ்சம் இடத்துல ஊனி வச்சுருக்கேன். மழை பெஞ்சனா துருத்துருன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஊனி வச்சுட்டு இருக்கேன். இந்த மஞ்சள் செடி, மல்லிகைப்பூ செடி இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த அழகு செடி இது வந்து இலை அழகாக இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு இடத்துல பிடுங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிடுங்கினேன். வேறு இடத்துல எடுத்து வைக்கலாம், நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு பாதியெல்லாம் வேரோட பிடிங்கின்னு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ சுற்றிலும் அழகாக இருக்குது பாருங்கள். இது தண்ணி ஊற்றாதனால ஆள் இல்லாதனால தான் இப்படி ஆயிடுச்சு. நம்ம அங்கேயே இருக்கிற மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறையா செடி வைக்கலாம். ஃபுல்லாக வந்து இங்கே வந்து மாட்டுக்கு தீவனம் அரைப்பாங்கள்ல, அது பேர் மக்காச்சோளம். அதுதான் அது. வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அங்கே வந்து பச்சை பயிறு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து வீடியோ வந்து அதிகம் எடுக்கல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அதோடய கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால நம்ம வந்து வீடியோவே எடுக்கல. இனிமேல் வந்து டெய்லி வீடியோ பண்ணி இப்போ வந்து நான் வந்து தஸ்தி விரதம் வேறு இருக்கேன். அதனால் இப்போ சமையல் வீடியோலாம் அதிகம் வராது. ஏன்னா நான் சமைக்கல. ஒரு வேளை கூட நான் சாப்பிட்றதில்ல. ஃபுல்லாக ஒரு 2 நேரம் பால் மட்டும் தான் குடிக்கிறேன். நைட்டும் காலையிலையும் மட்டும்தான். மற்றபடி ஃபுல்லாக நான் விரதம் தான் இருக்கேன். அதனால் சமையல் வந்து வீடியோ வந்து கம்மியாக தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து சமையல் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் பாருங்கள், புதினா வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷான கீரை. அப்போ வந்து பச்சை மிளகாய் நம்ம தேவையான இருக்குது. பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அப்போ வந்து நார்த்தங்கான்னு சொல்லுவாங்களா, இங்கே வந்து கொழுமிச்சம்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் நார்த்தம்பழம்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் பறிச்சிருக்கேன். இந்த செடியில் நான் தான் வச்சேன். நார்த்தஞ்செடி நான் வைக்கல. அந்த பாதி செடி நான் தான் வச்சேன். அந்த தேக்கு கன்றுலாம் நான் தான் வச்சேன். நான் வச்சு தான் இவ்வளோ பெரிய கன்னாக இருக்குது. அது எனக்கு சந்தோஷம். அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நார்த்தங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். கீழே நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இது வந்து நம்மளாம் சாப்பிட மாட்டோம். இங்கே வந்து சோறுலாம் கிளறுவாங்க. நான்லாம் சோறுலாம் கிளற மாட்டேன். இங்கே பறிச்சிட்டு வந்தேன். ஏன்னா பக்கத்துலலாம் கேட்பாங்க. அது வந்து ஏதோ மிளகாத்தூள் உப்பு வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்களாம். அவங்க அடிக்கடி கேட்பாங்க, ஊருக்கு போனால் கொண்டு வாங்க. அவங்களுக்காண்டி ஒரு 10 பழம் நான் பறிச்சிட்டு வந்தேன். இது நம்ம நார்த்தங்காய் இங்கே கொழுமிச்சம்பழம்னு சொல்கிறாங்க. அதான் 2க்கும் வித்தியாசம். அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வந்து இல்லை, சீசன் முடிஞ்சிச்சு. கொய்யாக்காவும் இல்லை. சரி, நமக்கு தேவையான பொருள் மட்டும் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பயிறு இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனிமேல் டெய்லியும் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஊருக்கெலாம் போனால் நிறைய